பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நம்முடைய வேத தியானமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் தியானிப்போமாக. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்த காலகட்டத்தில் மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறதான அந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக சத்தியங்களை அவர் சொல்லி வருகிறார். அதில் முக்கியமான ஒன்றுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்ய அவர்களுடையது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யார் தங்களுடைய ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, ஆவி என்று சொல்லும்போது அது மனிதனுடைய மனதின் பகுதியை காட்டுகிறது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் எளிமையாக தாழ்மையாக ஜீவிக்கிறானோ பரலோக ராஜ்யத்தை அவர்கள் தான் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இந்த வசனம் ஆனது கூறுகிறது. பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே தாழ்மையாய் நடப்பதுதான் தேவனுடைய சித்தமாக, இல்லாவிட்டால் அவருடைய வாஞ்சி விருப்பமாக இருக்கிறது. மீகாவின் தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கும் போது, மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தீர்க்கதரிசி சொல்லும் போது தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட நன்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை, மனதில் தாழ்மை, அதுதான் ஆவியின் தாழ்மை, இல்லாவிட்டால் ஆவியின் எளிமை என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது தாழ்மை உள்ளவனை தேவன் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 29-23 வசனத்தை வாசிக்கும் போது மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான் என்று படிக்கிறோம். இவ்விதமாக தாழ்மையாய் ஜீவிக்கிறவர்களுக்கு அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தாழ்மையாய் நாம் ஜீவிக்கும் போது தான் தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார். அவர் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய தேவை என்ன, நமக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன என்பதை அவர் அறிந்து அதை செய்கிறவராக இருப்பார். தாழ்மையாய் நடக்கும்போது அவருடைய கிருபைகளை நமக்காக தருவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தாழ்மையாய் நடக்கும்படி தேவன் நம்ம மேல் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நமக்கு நியமித்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஸோ தாழ்மை என்று சொல்லும் போது அது எப்படி நடந்து கொள்வது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கும் போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று படிக்கிறோம். ஸோ மனத்தாழ்மை உள்ளவர்களாக ஒருவரை ஒருவர் நம்மிலும் மேன்மையாக எண்ணுவதுதான் தாழ்மை. ஸோ மற்றவங்களை நம்ம உயர்ந்தவர்களாக மேன்மையாக நினைப்பதுதான் நமக்குள் காணப்படுகிற தாழ்மையாக இருக்கு. ஸோ தாழ்மை என்று சொல்லும் போது அது ஏதோ ஒரு ஆக்ஷன்ல, ஒரு செயல்முறையில, இல்லை தலை குனிந்து கொண்டே நடப்பது, இல்லாவிட்டால் அழுக்கான வஸ்திரங்கள் உடுத்தி கொள்வது, இல்லாவிட்டால் ஒரு மோசமான ஒரு ஒரு பிச்சைக்கார வேஷத்தை போல போட்டுக்கொண்டு அப்படி இருப்பதல்ல தாழ்மை. குப்பை மத்தியில் வாசம் செய்வதல்ல தாழ்மை. பிரியமானவர்களே, தாழ்மை என்று சொல்லுவது மற்றவர்களை நம்மிலும் மேன்மையாக கருதுவது, மற்றவர்களை நம்மிலும் உயர்ந்தவர்களாக நினைப்பது. இன்னைக்கு அநேகருடைய ஜீவியத்தில் தாழ்மை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அது மாயமாலமான ஒரு தாழ்மையாக காணப்படுகிறது. தங்களுடைய மனதில் மற்றவர்களை உயர்வாக எண்ணுகிறது இல்லை, தங்களை தான் உயர்வாக எண்ணுகிறார்கள். மனதுக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே பேச்சில் காட்ட மாட்டாங்க, செயல்களை காட்ட மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள அவங்கள பார்க்கலும் எனக்கு எவ்வளோ திறமை இருக்கிறது, அவங்கள பார்க்கலும் எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, தாளந்து இருக்குது, நான் அவங்கள பார்க்கலும் எவ்வளோ விசேஷமான ஒரு ஆள், என்னுடைய அருமை தெரியலே என்று சொல்லி இப்படி மனதுக்குள் மற்றவர்களை அவர்கள் மேன்மையாக நினைப்பதில்லை, தங்களை தான் மேன்மையாக நினைக்கிறார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர்
மேன்மையாக எண்ண வேண்டுமாம். பிரியமானவர்களே, இந்த தாழ்மை என்று சொல்லும் போது கொலோசியர் 3 அதிகாரம் 12 வாசிக்கும். அப்போ பவுல் சொல்றார், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு அப்படின்னு சொல்றார். இங்க மனத்தாழ்மையை ஒரு வஸ்திரம் போல தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. தரித்து கொள்ள வேண்டும். பேதுரு அதை எழுதும் போது 1 பேதுரு 5 அதிகாரம் 5 சொல்லும் போது, அந்தபடி இளைஞரை மூப்பர் கீழ்ப்படிங்க, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு மனிதன் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுகிறார்களோ இல்லாவிட தரித்து கொள்ளுகிறார், அது போல இந்த மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். அந்த தரித்து கொள்ள வேண்டிய அந்த தாழ்மை இல்லாத ஒரு மனுஷன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எப்படி வஸ்திரம் தரிக்காமல் இல்லாவிட்டால் வஸ்திரத்தை அணியாமல் இருந்தால் நிர்வாணியா இருக்கிறானோ, அதே போல தாழ்மையை தரித்து கொள்ளாதவர், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளாவது கர்த்தருடைய பார்வையில் பார்க்கும் போது அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த மனத்தாழ்மை என்பது ஒரு வஸ்திரம் போல உடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. எப்படி வஸ்திரமானது நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு, அசிங்கத்தை மறைப்பதற்கு, அவலட்சணங்களை மறைப்பதற்கு பயனுள்ளதா இருக்கு, அது போல இந்த மனத்தாண்மை கூட ஒரு வஸ்திரம் போல நம்முடைய ஜீவியத்தில் பாதுகாப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 29 நான் படிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், இந்த தாழ்மையை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறார். அவங்க வாசிக்கும் போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமான, எந்த ஒரு மனுஷன் மனத்தாழ்மையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாகும். பிரியமான, இன்னைக்கு அநேகருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பது காரணம் இந்த தாழ்மையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருப்பதால். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தாழ்மையின் அனுபவங்களை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக வசனங்கள் மூலமாக அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இருந்தவர் ஒரு சாதாரணமான ஒரு கோலத்தில் தன்னை தாழ்த்தி இந்த பூமியில வந்ததை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அவருடைய தாழ்மையை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு தன்னுடைய பிறப்பினாலே அவர் தன்னை தாழ்த்தக்கூடியவராக இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 7 வாசிக்கும் போது, அவர் பிறந்து அவரை கிடத்த இடமில்லாமல் ஒரு சத்திரத்தினுடைய முன்னணியிலே அந்த பிள்ளையை கடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒரு ராஜாவாக இந்த பூமிக்கு வந்த ஒரு ராஜாவாக இருக்க வேண்டியவர், ராஜ அரண்மனையில காணப்பட வேண்டியவர், ஆனால் ஒரு சத்திரத்துல கூட இடம் இல்லாம அந்த சத்திரத்தில் இருக்கக்கூடியதான மிருகங்களை கட்டி போடக்கூடிய முன்னணியில, அந்த 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 மாட்டு தொழுவத்தின் முன்னணியில ஒரு சாதாரணமான நிலைமையில படுத்து கிடக்கிறார். பாருங்க, அவருடைய பிறப்பினாலே அவர் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். பிரியமானே, அது மாத்திரமல்ல, உயர்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஒரு ஐஸ்வர்யவானுடைய குடும்பத்துல பிறந்திருக்கலாம். தன்னுடைய குடும்பம், அவர் செலக்ட் பண்ணிக்கிட்ட அந்த குடும்பம், பிறக்கும்படியாக தன் தெரிந்து கொண்ட அந்த குடும்பம் கூட ஒரு சாதாரணமான ஒரு தாழ்மையான குடும்பம். நம்ம எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 55 வாசிக்கும் போது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு அவரை குறித்து சொல்றான். பாருங்க, ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய குமாரன் அப்படின்ற பேர்லாம் அவர் விரும்பல. ஒரு தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று அங்கிருந்து யூதர்கள், அங்கிருந்ததான பட்டணத்து மனிதர்கள் பேசிக் கொள்ளுகிறார். ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டர் சன்னாக, ஒரு சாதாரண தச்சனுடைய மகனாக தன்னை தாழ்த்தி கொள்வது தேவனுக்கு பிரியமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 24 வாசிக்கும் போது, அவர் தேவனுக்கு என்று செலுத்துகிற பலியை கூட பாருங்க, ஒரு தாழ்மையான ஒரு பலிதான். பெரிய காளையை போய் செலுத்தல, இல்ல பெரிய ஆட்டுக்கடாவை செலுத்தவில்லை, சாதாரண புறா குஞ்சுகளை தேவனுக்கு பலியாக செலுத்தினார்கள். அங்கே நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவது 2 புறா குஞ்சாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமு கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சாதாரண பலியை செலுத்துகிற ஒரு நிலைமையில இருந்தார். பாருங்க, எப்படி தன்னை தாழ்த்துகிற ஒரு தேவனாக. ஸோ தான் செலுத்தும் பலியில் கூட தாழ்மைதான்.
இன்னைக்கு அநேகர் பலி செலுத்துறாங்க, காணிக்கைகளை கொடுக்குறாங்க, அதிலும் பெருமையாக கொடுக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். கொடுத்த காணிக்கைக்கு அவங்க பேர் சொல்லணும், அதை அனௌன்ஸ் பண்ணணும், அதுக்காக அவர்கள் அந்த பேரை பொறிக்க வேணும், இப்படியெல்லாம் தான் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், பலி செலுத்துவதில் கூட, காணிக்கை செலுத்துவதில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மையை வெளிப்படுத்தினார். நான்காவதாக பார்க்கும் போது மார்க் 6:3 அவருடைய வேலை, அவர் செய்த வேலை கூட ஒரு சாதாரண ஒரு தாழ்மையான ஒரு அனுபவத்தில் இருந்த வேலைதான். அங்கே வாசிக்கிறோம் 6:3, இவன் தச்சன் அல்லவா அப்படின்றாங்க ஜனங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவும் அவர் 30 வயசு வரைக்கும் ஊழியம் செய்யவில்லை, தன்னுடைய வீட்டில் குடும்பத்தாரோடு இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரும் தன்னை தச்சனாகவே தான் வைத்து கொண்டார். இன்னைக்கு சில குழந்தைகள் வளர்ந்த உடனேவே அவர்கள் தகப்பனோ தாயோ சாதாரணமான நிலைமையில இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. ஆனால் இவங்க படித்த உடனேவே இவங்க விரும்புறதெல்லாம் என்ன, அந்த அந்த தொழில் வேணாம், அந்த வியாபாரம் வேணாம், என் தகப்பன் தாய் செய்த அந்த பகுதி வேண்டாம், நான் வேற மாதிரி ஜீவிக்க போறேன். உடனே பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய கனவுகள் பெருசா இருக்கு. அதற்காக கடைசியில பணம் போடுறதெல்லாம் அந்த கஷ்டப்படுற தாய் தகப்பன் தான். ஸோ இப்படி தாங்கள் சொசைட்டிக்கு முன்பாக பெரிய ஆளா இருக்க வேணும், அவங்களுடைய பிஸ்னஸ் பெருசா இருக்கணும், அவங்க செய்யற வேலை பெருசா சொல்லணும், அதற்காக அதே கஷ்டப்படுகிற அந்த இழிவான தாழ்மையா இருக்கிற தாய் தகப்பனின் உதவியை பெற்றுக்கொண்டு இவங்க பெரிய ஆளா இருக்க விரும்புறாங்க. ஆனா இயேசுவை பாருங்க, அவருடைய தாழ்மையை, அவர் தகப்பன் தச்ச வேலை செய்தார், ஆனால் இவர் வேற வேலைக்கு போல. இவரும் கூட தன்னுடைய ஜீவியத்தை 30 வயசு வரைக்கும் அவரும் கூட தச்சனாகவே இருந்தார். எவ்வளவு பெரிய எவ்வளவு விசேஷம், அவருடைய ஜாப், அவருடைய வேலையில் கூட தாழ்த்துகிற ஒரு அனுபவம் அவருக்குள்ள இருந்தது. ஐந்தாவதாக நான் படிக்கும் போது அவருடைய பிரயாணங்களை பார்க்கிறோம். அவருடைய பிரயாணங்களில கூட ஒரு தாழ்மையை தான் வெளிப்படுத்தின. மத்தேயு சுவிசேஷம் 21:7 வாசிக்கும் போது, கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் என்று படிக்கிறோம். அவருடைய பிரயாணம் பண்ணுகிறதான அந்த சூழலிலும் கூட கழுதை குட்டியில தான் பிரயாணம் பண்ணார். ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தால் அந்த காலங்கட்டில் குதிரைகளிலே பிரயாணம் பண்ணலாம், அது குதிரை வண்டிகளிலே பிரயாணம் பண்ணுவார்கள். ஆனால் இங்கு இயேசு அப்படியெல்லாம் விரும்பல, சாதாரணமாக கழுதையின் மேல் பிரயாணம் பண்ணும்படி விரும்புகிறார். அதுதான் வாஞ்சித்தார். அவருடைய பிரயாணத்தில் கூட தாழ்மை வெளிப்படுத்தினார். பிரியமானே, நிறைய இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள், ஆனால் அந்த பிரயாணத்திற்காக எத்தனையோ சொகுசான சுகபோகமான வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். இல்லாவிட்டால் அவருடைய பிரயாணம் சொகுசா இருக்க வேண்டும் என்று விரும்பி அதற்கேற்றதான காரியங்களை தான் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நான் பார்க்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:20 படிக்கும் போது அவருடைய தங்கும் அனுபவங்கள், அவர் தங்குகிற இடங்கள் கூட அதுல கூட தாழ்மையை தான் வெளிப்படுத்துறார். அவர் சொல்ற, நரிகளுக்கும் குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்கிறார். பாருங்க, தலை சாய்க்க இடம் கிடையாது. ஆகவே அவர் ஏதாகிலும் சமுத்திர கரைகளிலும் மலையிலும் எப்படி இப்போ காடுகளிலும் இப்படிதான் அவருடைய வாசஸ்தலம் வாசம் செய்தார். ஸோ தங்கும் இடத்தில் கூட தாழ்மை, தலை சாய்க்க இடம் கிடையாது. ஸோ சொந்தமான ஒரு அனுபவம், ஒரு வீடோ இல்லை சொந்தமான ஒரு மாளிகையோ ஒரு அரண்மனையோ தங்குவதற்கென்று அவர் வைத்து கொள்ளவில்லை, அதற்கான சூழலை உண்டாக்கி கொள்ளவில்லை. தலை சாய்க்குவதற்கு இடம் இல்லை. ஸோ கூடுமான நேரங்கள் அவர் ஜெபத்தில் செலவழித்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏழாவதாக நான் பார்க்கும்போது அவருடைய சீஷர்களை தம்மை பின்பற்றி வரக்கூடிய ஃபாலோவர்ஸ், அவங்கள செலக்ட் பண்ணுற விஷயத்தில் கூட, அவங்கள தெரிந்து கொள்கிற விஷயத்தில் கூட பெரிய ஐஸ்வர்யவானாக, பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அப்படிலாம் செலக்ட் பண்ணியிருந்தால் அவருடைய ஊழியங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும். பணம் கொடுத்துருப்பாங்க, பொருளை கொடுத்துருப்பாங்க, வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செலக்ட் பண்ணல. அவருடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றி வருகிறவர்களை பாருங்க, சாதாரணமான மீனவர்கள், சாதாரணமான கிராமத்து தொழிலை செய்கிறவர்கள், அங்கே அப்படிப்பட்டதான சாதாரண மனிதர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்க, இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அவருடைய ஊழியத்தின் பகுதியில், அவருடைய ஜீவியத்தின் பகுதியில் பார்க்கும்போது அவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், இன்னைக்கு எத்தனை சபைகளில் வரக்கூடிய
ஆத்துமாக்கள் விசுவாசிகள் சாதாரணமானவங்களா இருக்கிறதுல அநேகர் விரும்புறது இல்லை. கொஞ்சம் வசதியா இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் கொடுக்கிறவங்களா இருந்தா நல்லா இருக்கும், இப்படிப்பட்டவங்க வந்தா ஊழியம் ஆசீர்வாதம் பெறும், சபை வளரும், அவங்க தேவைகளை, சபையின் ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பார்கள், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து இன்றைக்கு பலரும் ஊழியம் செய்கிறார். ஆனால் இயேசுவின் ஊழியம் அப்படியே இல்லை. சாதாரணவர்களை வைத்து அவர் ஊழியம் செய்து ஜெயித்து காட்டிட்டார். அது மாத்திரமல்ல, அவருக்கு இருந்ததான அந்த வல்லமைகள், அவருக்கு இருந்ததான அந்த சக்திகள், அற்புதம் செய்கிற சக்தி, அற்புதம் செய்கிற வல்லமைகள், செத்தவனை உயிரோடு எழுப்புகிறார், குருடர்களை கண் திறக்க வைக்கிற, சப்பானிகளை முடமானவர்களை எழுப்புகிறார், இப்படி எத்தனையோ அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில செய்தார். அந்த அற்புதங்களை கூட பிரசித்திப்படுத்த விரும்பல, அந்த அற்புதங்களை குறித்த பெருமையும் அவருக்கு இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் என்று படிக்கிறோம். பாருங்க, அவர் அற்புதங்களை செய்கிற ஜனங்க அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்லும்படி ஆவலோடு வாஞ்சியோடு ஓட பார்க்குறாங்க. ஆனால் சொல்றா, இதெல்லாம் பிரசித்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லி கண்டிப்போடு கட்டளையிட்டாராம். என்னை குறித்து அப்படி பிரசித்தப்படுத்தணும் அவசியம் இல்லை பாருங்க. ஆனால் அவர் கண்டிப்பா இருந்தாலும் அவருடைய புகழ் பிரசித்திப்பட்டது, அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அது பிதாவால் உண்டான கனம் பாருங்கள். ஆகவே எந்த விதத்திலும் தன்னுடைய ஊழியத்தையோ, தன்னுடைய கிருபையோ, தன்னுடைய வரத்தையோ, தனக்கு இருந்த தாளந்தையோ, தனக்கு இருந்த அற்புதம் செய்கிற சக்தியோ அவர் பிரபலப்படுத்தலை, பிரசித்திப்படுத்தலை, அதுக்கான அட்வர்டைஸ் பண்ணவில்லை. அதிலும் கூட தன்னை தாழ்த்தி கொண்டிருந்தார். ஸோ தேவ சித்தம் செய்கிற விஷயத்துல கூட, தன்னுடைய கிருபை வரங்களை பயன்படுத்துகிற விஷயத்துல கூட தன்னை தாழ்த்தி கொண்டுதான் அவர் அதை செய்தார். 9ஆவதாக நாம் பார்க்கும்போது அவருடைய ப்ரீச்சிங், அவருடைய அந்த தூதுகள், அதில் கூட தாழ்மையான வார்த்தைகள், தாழ்மையான பிரசங்களை தான் பார்க்குறோம். ஒரு பெரிய பிரசங்கியை போல அவர் பெரிய மேடை பிரசங்கியாக காணப்படவில்லை. இல்லை அவரோட பெரிய பிரசங்கியை போல பயங்கரமான வார்த்தைகள், நயமான வார்த்தைகள், சூழ்நிலைக்கான வார்த்தைகள், இதெல்லாம் அப்படிலாம் பயன்படுத்தவில்லை. இன்றைக்கி எத்தனையோ பிரசங்கியார்களை நான் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஜனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள், இலக்கணமாக பேசுகிறார்கள், இன்னும் பலவிதமான சயின்டிஃபிக்கல் முறைமைகளை வைத்து பேசுகிறார்கள், எத்தனையோ காரியங்கள் எடுத்து பேசி ஜனங்களுக்கு முன்பாக பிரசித்தமாக ஒரு பயங்கர பிரசங்கியாக, பிரசங்க பீரங்கியாகலாம் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் இயேசுவை பாருங்க, அவருடைய பிரசங்கம் சாதாரண மக்களுக்கு புரியக்கூடிய விதத்துல சாதாரண காரியங்களை வைத்து ஓமைகளாக, உதாரணங்களாக, சாதாரணமான பிரசங்கம், பிரசங்கத்தின் வாக்கியங்கள், பிரசங்க தூதுகள், தன்னுடைய பிரசங்க காரியங்கள்ல கூட ஒரு எளிமை, ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய மரணத்துல கூட, அவருடைய அடக்க பகுதியை பார்க்கும்போது கூட பாருங்க, ஒரு சாதாரணமான தாழ்மையான அடக்கம் தான். ஒரு பெரிய ராஜாவை அடக்கம் பண்ற மாதிரி ஒரு பெரிய அடக்க ஆராதனை நடக்கவில்லை. இன்னைக்கு சாதாரண ஆட்கள் கூட பெரிய பெரிய அடக்க ஆராதனைகள் செய்கிறார்கள். பயங்கரமாக அந்த அடக்க ஆராதனைக்கு செலவு பண்ணுகிறது இன்னைக்கு அது ஒரு பெரிய செலவாக இருக்கு. அதுக்கு அடக்க ஆராதனைக்கு செலவு பண்ண காசு இல்லைன்ட்டு அந்த நேரத்திலும் காணிக்கையை வசூல் பண்ணி அதில் அடக்க ஆராதனை பண்ணுற இருக்கிறாங்க. ஸோ பெட்டி இப்படி இருக்கணும், குழி இப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அது மேலே கட்டுற கல்லறை இப்படி இருக்கணும், அது மேலே வைக்கிற சிலுவை இப்படி இருக்கணும், அதில் போடுற கிரானைட் இப்படி இருக்கணும். ஸோ எப்படி உயர்வாக தங்களுடைய அடக்கத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு சொந்தமாக ஒரு இடம் கூட கிடையாது ஏற்கனவே. ஆகவே யாரோ சம்பந்தமில்லாத ஒரு மனிதன், அவரை பின்பற்றினதான யோசேப்பு என்கிறதான ஒரு மனிதன், அந்த மனுஷன் அவனுடைய கல்லறை தோட்டத்துல ஒரு இடத்தை கொடுக்கிறார். மத்தேயு 27:60 வசனத்துல வாசிக்கும் போது, தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, கல்லறை வாசையில் ஒரு கல்லை அடை புரட்டி வைத்தார்கள். பாருங்க, யோசேப்பு அவனுக்கு சொந்தமான ஒரு கல்லறை, அதுல இயேசுவை கொண்டு வந்து வைத்தார். ஸோ யாரோ ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத அவரை பின்பற்றின ஒரு மனிதனுடைய கல்லறையில தான் இயேசு வைக்கப்பட்டார். ஸோ அதுல கூட அவர் தாழ்மையை தான் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஸோ இயேசு சொல்றார், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அவர் ஜீவிக்கும் போதே சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நம்மில் அநேகர் இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுகிறதில்ல. ஸோ இயேசுவை இன்னும் சொல்ல போனால், இயேசுவை ஒரு சைடு வச்சுட்டு நம்ம ஒரு சைடு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்ற, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, நான் எப்படி சாந்தமா, நான் எப்படி மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்று பிரியமானவர்களே. ஆகவே
அதனாலதான் பவுல் சொல்றார் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஸோ இயேசு கிறிஸ்துவ என்ன சிந்தை இருந்துச்சு, அந்த தாழ்மையின் சிந்தை நம்மகிட்ட இருக்கணும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்மளிடத்திலும் அந்த சிந்தையை உள்ளவர்களாக வெளிப்படுத்தி கொண்டு ஜீவிக்க வேண்டும். அங்கே நாம் அந்த பிலிப்பியர் 2:7 வாசிக்கும் போது அவருடைய தாழ்மையை குறித்து அங்க படிக்கிறோம். 7:8 சொல்லுங்க. 2:7-8 வாசிக்கும் போது தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையினுடைய ஸ்டெப்ஸ். அவர் கடந்து அவர் தாழ்த்துகிறதான அனுபவங்கள் அங்கே பார்க்கும்போது, முதலாவது அவர் தன்னை தானே வெறுமையாக்குறார். வேற யாரும் அவரை வெறுமைப்படுத்தல, வேற யாரும் அவருடைய உடைமைகளை கொள்ளையிடல, வேற யாரும் அவருடைய சொத்தை பறித்து கொண்டு போல, அவருடைய பணத்தை பறிச்சுட்டு போல, அவரே தன்னைத்தானே வெறுமையாக்குனாரா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்துல நாம் கூட நம்மை நாமே வெறுமையாக்குற ஒரு அனுபவம் வேணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியா இராது என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே நம்மை வெறுமையாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இயேசுவை பாருங்க, சொந்தமான வீடு இல்லை, சொந்தமான வாகனம் இல்லை, சொந்தமான கல்லறை இல்லை, சொந்தமான படகு இல்லை, இப்படி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எந்த விதமான அனுபவம் இல்லை. கழுதை கூட சொந்தமானது இல்லை, யாரோ கழுதை கொண்டு வந்து அது மேலே ஏற்றிட்டு போறான். அப்ப இப்படி எதுவுமே தனக்கென்று இல்லை, எல்லாவற்றிலும் தன்னை வெறுமையாய் காத்துக்கொண்டார். இரண்டாவதாக அவரை பார்க்கும்போது அடிமையின் ரூபம் எடுத்தார். ஸோ ஒரு பெரிய ராஜாவின் ரூபத்துல வரல, ஒரு பெரிய சிங்காசனத்துல வரவில்லை, ஒரு பெரிய ஐஸ்வர்யவானின் ரூபத்துல வரவில்லை. அடிமையின் ரூபம், சாதாரண ஒரு அடிமையை போல, ஒரு சாதாரண பணிவிடைக்காரனை போல, சாதாரண ஒரு ஊழியக்காரனை போல வந்தார். அதனால்தான் பாருங்க, அவர் சீஷர்கள் மத்தியில அவர் எழும்பி போய் அவர் அவங்களுடைய கால்களை கழுவி துடைக்கிறார். பாருங்க, ஒரு அடிமையை போல, ஒரு வேலைக்காரனை போலதான் தன்னை வைத்து கொண்டார். ஸோ இந்த இடத்திலும் அவர் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளவில்லை. மூணாவதாக அவர் மனுஷ சாயலாக மாறினார். பாருங்க, ஒரு தேவனாய் இருந்தவர், தேவ சாயல் இருந்தவர் மனுஷ சாயல்ல வந்தார். மனுஷ சாயல் ஒரு சாதாரண மண்ணின் சாயல், அந்த மண்ணின் சாயலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஸோ அவருடைய தாழ்மையை பார்க்க பாருங்க, மண்ணினும் கொரிந்தியர்ல வாசிக்கும் முதலாம் கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் என்று சொல்லி படிக்கிறோம். அந்த மண்ணின் சாயலுக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு சாதாரண மண்ணாக தன்னை நினைத்து கொண்டார், ஒரு மண்ணாக தன்னை மாற்றிக்கொண்டார். பாருங்க, ஒரு மண்ணின் சாயல் அனுபவத்துக்குள்ள அவர் கடந்து வந்தார். அதோடைய அர்த்தம், எப்படி மனுஷங்க கடந்து போறாங்களோ, வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், பசி, பட்டினி, இப்படிப்பட்ட அந்த அனுபவம் அந்த மனுஷனுக்கு, மண்ணின் சாயலில் இருக்கிற மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கும் அந்த எல்லாம் அவரும் அனுபவித்தார். அதுக்காக தான் அவர் மண்ணின் சாயலாக அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். அது மாத்திரமல்ல, நாலாவதாக தன்னுடைய அங்க வாசிக்கும் போது அவர் மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். தாழ்மையினுடைய நாலாவது அம்சம் கீழ்ப்படியவர். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கவர். அவருடைய மரண பரியந்தம், அவர் தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் கீழ்ப்படிந்தார். பாருங்க, மரண நேரத்துல கூட அவருடைய கெத்செமனே ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 26:39 வாசிக்கும் போது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றுதான் அவர் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தார். அவருடைய கீழ்ப்படுகிற விஷயத்துல பிதாவுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேணும் என்று சொல்லி அவிதமா கீழ்ப்படிந்து அவர் அங்கே வாசிக்கும் போது அந்த வசனத்தின் பகுதி, அதாவது சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ கடைசியா அஞ்சாவதா பார்க்கும்போது தம்மை தாமே தாழ்த்தினார். அவரை வேற யாரும் தாழ்த்தல, வேற யாரும் இழிவுபடுத்தல, வேற யாரும் அற்பமா பண்ணல, அவரே தன்னை தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்மை நாமே தாழ்த்தி விட்டால் மற்றவன் நம்மளை தாழ்த்த மாட்டான். இன்னைக்கு அநேகர் தங்களை தாழ்த்தாத பண்ணினால மற்றவர்களால் தாழ்த்தப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். ஸோ இப்படி தாழ்த்தினபடினால் அந்த பிலிப்பியர் 2 வாசிக்கும் 9 வசனத்துல பவுல் சொல்றார், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று படிக்கிறோம். ஸோ அவர் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான போது தேவன் அவரை மேலாக உயர்த்தினார். பிரியமானவர்களே, நாம் உங்களுடைய இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டு அவிதமாக ஜீவிக்கும் போது, நம்மை தாழ்த்தும் போது தேவனும் கூட நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக
தாழ்மையாக இருக்கிறார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அன்பான தெய்வமே, உம்முடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம். இன்றைக்கும் கேட்டதான உடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆவியின் பகுதியாக மனதில் நாங்கள் எளிமையாக தாழ்மையாக எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை மேன்மையாக எண்ணுகிறதே தாழ்மை என்று ஆண்டவரை வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை மற்றவர்கள் நாங்கள் மேன்மையாக மனதில் எண்ண, ஆண்டவரே மற்றவர்கள் உயர்ந்தவர்களாக நாங்கள் எண்ணிக்கொள்ள எங்களை நாங்களே தாழ்த்த கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிற என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ பகுதிகளில் ஒன்று, முக்கியமான ஒன்று தாழ்மையாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த தாழ்மையை நாங்கள் கூட அவர் எப்படி தன்னைத்தானே வெறுமையாக்கின, அதுபோல் நாங்களும் எங்களை நாங்களே வெறுமையாக்கி கொள்ள அவர் எப்படி அடிமை என்று எடுத்து, அதுபோல நாங்களும் கூட ஒரு அடிமையை போல அந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே அவர் மனுஷ சாயலான போல நாங்களும் கூட மண் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து எங்களை தாழ்த்த ஆண்டவரே அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை போல நாங்களும் எங்களை நாங்களே ஒவ்வொரு நாளும் தாழ்த்துகிறவராக சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டதை போல் நாம் கூட பிதாவின் சித்தத்தை முற்றிலுமாக கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களை ஒவ்வொருக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். காத்துக்கொள்ள இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசு மூலமா கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.